வணக்கம். ஆன்மா ஒளிரட்டும், மலரட்டும். இறையை அடைவதற்கு, இறையை தொடர்வதற்கு, இறை இன்பத்தை பெறுவதற்கு பயிற்சி எதுக்குப்பா, முயற்சி எதுக்கு? ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்தை சொல்கிறீங்க. அந்த பயிற்சி வேணும், இந்த பயிற்சி வேணும். ஒரு பயிற்சியும் வேணாப்பா. நீங்கள் வாட்டில் சேவனேன்னு இருந்தாலே போதும்ப்பா. செயலையும் சிந்தனையிலையும் மன ஒழுக்கத்திலையும் இந்த நிலையோடு வாஞ்சையோடு இறை வாஞ்சையோடு இருந்தாலே போதும். அனைத்தும் தானாகவே வரும். நீ எந்த முயற்சியும் எடுக்க வேண்டியது. சும்மா அப்படிச்சிட்டு அந்த பயிற்சி இந்த பயிற்சி மக்களை குழப்பு, அருமையான நிலையில் இருக்கக்கூடிய மக்களையும் குழப்பி எடுக்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. என்ன ஆன்மீகம், பக்தி, ஆன்மீகம், யோகம் இந்த நிலைக்கு என்ன பயிற்சி வேணும்? நீ செம்மையாக இருந்து ஒழுக்கத்தோட இறை நிலையோடு இருந்தாலே போதுமே. அது தானாக ஒன்றை நோக்கி தான் வரும். நீ அதை நோக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட நோக்கல் வேண்டியதில்லை. அது 3 நிலையும் கடந்து நிற்கக்கூடிய நிலையை உண்டாக்கும். கடந்த காலம், நிகழ்வு காலம், எதிர்காலம், இந்த 3 நிலையும் கடந்து நிற்கும். சில சமயம் அந்த நிலை தான் சுகத்தை அளிக்கும். அது அதுவாகவே நடக்கும். இதுக்கு போய் ஒரு பயிற்சியோ முயற்சியோ எதுவுமே வேண்டியதில்லை. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்துக்களை சொல்லி நல்ல ஒரு நிலையில் இருக்கிறவங்கள கூட சிதற விட்டுருவாங்க. மனப்பிசகை உண்டாக்கும். அதனால் தயவு செய்து இறைக்கு இறை நிலைக்கு பயிற்சியும் வேணாம், முயற்சியும் வேணாம், ஒன்றும் வேணாம். நீங்களாகவே இறை அன்போடு இருந்தாலே போதும். நல் நிலையாக, நல் சிந்தனையாக, நல் ஒழுக்கமாக இருந்தாலே போதும். அதோடு இது வேணும், ஒழுக்கம் வேணும். ஒழுக்கத்திலும் சரீர ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அதுவும் வேணும். அந்த இது தன்னிலை அது இருந்தாலே போதுமானது. எல்லா சுத்தமும் இருந்தாலே, எல்லா மன சுத்தமும் இருந்தாலே நீ யோக்கியவான், நீந்தான் ஞானி, நீந்தான் இறை, நீந்தான் இறை பிரம்மம். இன்னொரு நிலையில் போய்கிட்டு சிக்கிக்கிட்டு அந்த நிலையாக இருக்கிறது, அது நிச்சயமாக நீ முக்தி அடைய முடியாது. இறையை சுவாசிக்க முடியாது. அது குழப்புறாங்க ஒவ்வொருத்தரும். பயிற்சிங்க, அந்த பயிற்சிங்க, எந்த பயிற்சி? இறை உணர்வுக்கு என்ன பயிற்சி நீ கொடுக்குறாய்? குழப்பத்தில்